ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அமைப்பு நிலை மாநாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. பொதுவாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அடிப்படை அமைப்பான கிளையிலிருந்து தொடங்கி இடைக்கமிட்டி மாநாடுகள், மாவட்ட மாநாடுகள், மாநில அகில இந்திய மாநாடும் நடைபெறும். அந்த அடிப்படையில் 3 ஆண்டு காலத்திற்கு ஒரு முறை நடைபெறக்கூடிய இந்த மகாநாடு அதனுடைய தலைமையை, அதனுடைய பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கிருஷ்ணகிரி பகுதி மகாநாடு 27வது மகாநாடு இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த மாநாட்டிலே புதிய தலைமை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது. அதைத் தொடர்ந்து தளியிலே மாவட்ட மகாநாடு நடைபெறும். அதனைத் தொடர்ந்து வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 15, 16, 17, 18 தேதிகளில் சேலத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய 25வது மாநாடு, மாநில மகாநாடு நடைபெற இருக்கின்றது. அதனுடைய தொடர்ச்சியாக அகில இந்திய மாநாடும் நடைபெற உள்ளது. இந்த மகாநாடுகளிலே இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக, இந்த மக்களுக்காக, அவர்கள் நடத்துகின்ற போராட்டங்களுக்காக இந்த மகாநாடுகளை நடத்துகிறோம். அதே போன்று இந்திய நாட்டிலே விலைவாசி உயர்ந்திருக்கின்றது, வேலையில்லா திண்டாட்டம் வளர்ந்திருக்கின்றது. வேலை தருவோம் என்று சொன்னவர்களும், விலைவாசியை கட்டுப்படுத்துவோம் என்று சொன்னவர்களும் ஒன்றிய அரசிலே ஆட்சி பீடத்திலே அமர்ந்திருக்கின்றார்கள். ஆனால் மாறாக மக்களுடைய நலன்களுக்கு பதிலாக வேறு பெரும் முதலாளிகளுக்கு, கார்ப்பரேட் முதலாளிகளினுடைய நலன்களை பாதுகாக்க செயல்படுகின்றார்கள். அதே போன்று சட்டங்களையும் மாற்றுகின்றார்கள். தொழிலாளர் சட்டங்கள் 44 சட்டங்கள், போராடி பெற்ற சட்டங்களை 4 கோடுகள் என்று மாற்றி அந்த சட்டங்களை இல்லாமல் செய்கின்றார்கள். இந்த நிலையில் வருகின்ற ஜூலை மாதம் 9ஆம் தேதி இந்திய நாடு முழுவதும் அனைத்து தொழிற்சங்கங்களும் ஒன்றிணைந்து அகில இந்திய பொது வேலை நிறுத்தத்தை நடத்துகின்றது. அந்த பொது வேலை நிறுத்தம் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் வெற்றிகரமாக நடத்துவதற்கான அடுத்த கட்ட திட்டமிடலுக்காக வருகின்ற 28ஆம் தேதி ஓசூரிலே அந்த கூட்டத்தை, அனைத்து தொழிற்சங்க கூட்டத்தை நடத்துகிறோம். பொதுவாக இந்த மாவட்டத்தை பொறுத்தளவிற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில தலைவர்களில் ஒருவர், சட்டமன்ற உறுப்பினர் தோழர் ராமச்சந்திரன் அவர்கள் 15,000 ஏக்கர் நிலங்களை மீட்டெடுத்து சாதாரண மக்களுக்கு, உழைக்கக்கூடிய விவசாயிகளுக்கு, குடியிருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுத்திருக்கின்றார் என்ற பெருமிதம் உள்ளது. இந்த போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு, திட்டமிடுவதற்குத்தான் மகாநாடுகளை நடத்துகிறோம். அந்த அடிப்படையிலே தொடர் போராட்டங்கள், மக்களுக்கான போராட்டங்கள், மக்கள் நலனை காக்கின்ற போராட்டத்தை சட்டமன்றத்திலே எதிரொலிக்கக்கூடிய குரலாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முகமாக இன்னைக்கு சட்டமன்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவராக தோழர் ராமச்சந்திரன் அவர்கள் திகழ்கின்றார்கள். இந்த நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போராடுகின்ற, திட்டமிடுகின்ற இந்த மாநாடு தொடர்ந்து நடைபெறும். நன்றி, வணக்கம். பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட குழுவின் சார்பிலே என்னுடைய புரட்சிகரமான வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்பது நூற்றாண்டுகளை கடந்து நாட்டின் விடுதலைக்காகவும், பெற்ற விடுதலை பாதுகாப்பதற்காகவும் களத்தில் நிற்கின்ற கட்சி. எங்கெல்லாம் சோண்டல் வர்க்கம் உழைக்கும் மக்களை சோண்டுகிறதோ அங்கெல்லாம் எளிய மக்களுக்காக, உழைக்கும் மக்களுக்காக, அவருடைய உரிமைகளுக்காக களத்தில் நின்று போராடக்கூடிய கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி. அந்த கம்யூனிஸ்ட் கட்சி 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தன்னுடைய அமைப்பு மாநாடுகளை நடத்துகிறது. அந்த வகையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிளை மாநாடுகளை நடத்தி முடித்துவிட்டு இன்றைக்கு ஒன்றிய மாநாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கிருஷ்ணகிரி ஒன்றியம் மற்றும் நகர மாநாடு என்பது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில குழு உறுப்பினர் தோழர் சிவராஜ் தலைமையிலே இன்றைக்கு நடைபெற்றது. குறிப்பாக இந்த மாநாட்டில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன.
குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டம் என்பது விவசாயத்தை முழுமையாக நம்பியுள்ள ஒரு மாவட்டம். இந்த மாவட்டத்தில் தமிழ்நாட்டிலேயே அதிக அளவு சுமார் 35,000 ஹெக்டேர் பரப்பளவில் மா சாகுபடி செய்யப்படுகிறது. அந்த மா சாகுபடிக்கு விவசாயிகளுக்கு உரிய விலை என்பது மா பழத்திற்கு இன்றைக்கு கிடைக்கவில்லை. ஆகவே இன்றைக்கு விவசாயிகள் கடுமையான நெருக்கடிக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஆகவேதான் அந்த விவசாயிகளுக்கு ஆதரவாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே ஏற்கனவே போராட்டங்கள் நடத்தி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கூட கடிதம் அனுப்பி வைத்து கொள்முதல் விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும். அதே போல சப்சிடி பக்கத்தில் ஆந்திராவில் ஒரு கிலோவுக்கு 4 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டிலும் ஒரு கிலோ மாம்பழத்துக்கு அரசின் சார்பாக மானியம் 5 ரூபாய் தர வேண்டும். அதே போல அரசின் சார்பில் மாங்கூழ் தயாரிக்கும் தொழிற்சாலை அமைத்தால் இந்த பகுதியில் விவசாயிகளுக்கு மாம்பழங்களுக்கு அதிக விலையும் கிடைக்கும். அதே போல உள்ளூர் இணைகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அரசாங்கத்துக்கு கூட அதிக அளவு அந்நிய செலவணி கிடைக்கும். ஆகவே மாங்கூழ் தயாரிக்கும் தொழிற்சாலையை அரசின் சார்பாக ஏற்படுத்தி தர வேண்டும். அதே போல இந்த பகுதியில் கர்நாடகாவிலிருந்து யானைகள் இந்த வேப்பனப்பள்ளி பகுதிக்கு வந்து விவசாயியுடைய நெல், வாழை, கரும்பு, தக்காளி உள்ளிட்ட பயிர்களை சேதப்படுத்துகின்றன. அதுக்கு உரிய நிவாரணம் என்பது கிடைப்பதில்லை. அதே போல மனிதர்களை தாக்கி யானைகள் தாக்கி மனித உயிரிழப்புகள் ஏற்படுகின்றன. அதுக்கு கிடைக்கின்ற நிவாரணம் என்பது போதுமானதாக இல்லை. கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் கூட குறைந்தபட்சம் 30,000 ரூபாய் மனித உயிரிழப்புக்கு தர வேண்டும். அதே போல அந்த விவசாயியுடைய பயிர் சேதத்துக்கு ஒரு ஏக்கருக்கு 2 லட்சம் ரூபாய் தர வேண்டும். அதே போல யானைகள் குடியிருப்பு பகுதிக்கு வராதவாறு சோலார் மின்வெடிகள் அமைக்க வேண்டும் என்று சட்டமன்றத்திலும் அரசின் கவனத்துக்கு கொண்டு சென்றிருக்கிறோம். அதையும் அரசு நிறைவேற்ற வேண்டும். அதே போல இந்த பகுதியில் நாடு சுதந்திரம் பெற்று 78 ஆண்டுகளுக்கு மேலாக கிருஷ்ணகிரி ஒட்டியுள்ள பல வட்டங்களிலே சாதாரண மக்கள் தங்களுடைய சொந்த உழைப்பால் வீடு கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வீட்டு மனை பட்டா இல்லை. இந்த நாட்டுடைய பிரஜை தான் என்று சொல்லிக் கொள்வது கூட கையளவு நிலம் இல்லாமல் புறம்போக்கு வீட்டிலே பிறந்து வாழ்ந்து சாகும்போது கூட இந்த நாட்டுடைய பிரஜை தான் என்று சொல்லிக் கொள்வதற்கு 5 அடி சொந்த நிலம் இல்லாமல் புறம்போக்கு சுடுகாட்டிலே புதைக்கின்ற அவலநிலையில் இருக்கிறார்கள். ஆகவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக மாவட்டம் முழுவதும் அதற்கான போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம். 64,000 பட்டாக்கள் வழங்கப்படும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவரும் அறிவித்திருக்கிறார்கள். அதை காலதாமதம் இல்லாமல் தகுதி படைத்த அனைவருக்கும் அந்த பட்டாக்களை வழங்க வேண்டும். அதே போல இந்த மாவட்டத்தில் குறிப்பாக தென்பெண்ணை ஆற்றுடைய தண்ணீர் இன்றைக்கு ரசாயன கழிவுகள் பெங்களூரிலிருந்து கலப்பதால் அந்த தண்ணீரை பயன்படுத்தி செய்கின்ற விவசாயம் என்பது மலட்டுத்தன்மையாகிறது. அந்த தண்ணீரை குடிக்கின்ற மாடுகள் இறந்து விடுகின்றன. ஆகவே அந்த தண்ணீரை சுத்திகரித்து விவசாயிகளுக்கு எடுப்பதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும். இதன் மீது வருகின்ற 3 ஆண்டுகளுக்கு கம்யூனிஸ்ட் கட்சி இயக்கங்கள் தொடர்ந்து நடத்தும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாம்பழம் ஆந்திரா அரசு உடனடியாக ஒரு நடவடிக்கை எடுத்து ஒரு மானியம் கொடுக்குறாங்க. கர்நாடகா முதல்வரும் ஆந்திரா முதல்வர்கிட்ட எங்களுடைய மாம்பழம் அனுமதிக்கணும்னு கடிதம் எழுதியிருக்கிறாரு. மத்திய அரசுக்கும் கடிதம் எழுதியிருக்கிறாரு. மத்திய வேளாண் அமைச்சர் கர்நாடகா வேளாண் அமைச்சர்கிட்ட பேசி இழப்பீடு தரோம்னு சொல்லியிருக்காங்க. PDPS ஸ்கீம் மூலமாக ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இணைந்து அவங்களுக்கு 2 ரூபா போட்டு 4 ரூபா கொடுக்குற மாதிரி ஒரு ப்ராசஸ் போகுது. ஆனால் தமிழ்நாடு அரசு எந்த முன்னெடுப்பும் எடுத்த மாதிரி அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை இது வரைக்கும் வெளியிடாமல் இருக்கிறாங்க. பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்களும் இங்கிருந்தீங்க. மாங்கடி கண்காட்சியில் நம்முடைய மாவட்டத்துடைய பொறுப்பு அமைச்சர் வந்தார். பொறுப்பு அமைச்சர் முன்னாடியே இந்த கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்தினோம். கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக போராட்டமும் நடத்தினோம். அதோடு நிற்காம முதலமைச்சர் கூட சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் என்ற முறையில் இந்த கோரிக்கையை பரிசீலித்து கொள்முதல் விலையை நிர்ணயிக்கணும். அதே மாதிரி ஆந்திராவில் கொடுத்தது போல தமிழ்நாட்டில் 5 ரூபாய் மானியம் கொடுக்கணும்னு சொல்லி முதலமைச்சருக்கு வந்து கடிதம் கொடுத்துருக்கிறோம். இதன் மீது அரசுதான் உடனடியாக நடவடிக்கை எடுத்து மா விவசாயிகளை பாதுகாக்கணும். அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுப்புகள் ஏதாவது எடுக்கிறீங்களா? இன்னும் ஒரு 10 நாளில் இந்த சீசனே முடிஞ்சிடும். கடந்த ஆண்டே வந்து கிட்டத்தட்ட 2.5 கோடிக்கு இழப்பீடுக்கான கோப்புகள் அனுப்பப்பட்டு அந்த நடவடிக்கைகள் அப்படியே இருக்குது. இப்போ மறுபடியும் ஒரு இழப்பை விவசாயிகள் சந்திக்கிறாங்க. இதை வேகப்படுத்துறதுக்கு உண்டான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் கடந்த ஆண்டு கூட வறட்சியால் மாமரங்களே பட்டு போச்சு. அதுக்கு நிவாரணம் கொடுக்கணும்னு சொல்லி கூட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக போராட்டம் அறிவித்தோம். அரசாங்கம் 30,000 ரூபாய் தரேன்னு சொன்னாங்க. அந்த நிவாரணம் கூட இன்னும் கொடுக்கல. ஆகவே கொள்முதல் விலையை நிர்ணயிக்கணும். அதே மாதிரி மானியம் கொடுக்கணும். அரசு அதை செய்யலைன்னா அடுத்த கட்ட போராட்டங்கள் மாவட்ட மையத்தோடு பேசி அதற்கான போராட்டங்களை நாங்கள் முன்னெடுப்போம்.